அனைவருக்கும் வணக்கம். கடக ராசிக்காரர்களுக்கு ஜூலை 19க்கு பிறகு வரக்கூடிய இந்த ஆடி பிரதோஷத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன? கடக ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? அது மட்டும் இல்லாமல் ஜூலை 19க்கு பிறகு கடக ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் திடீரென திருப்பம் ஏற்பட போகிறது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசிக்காரர்களுக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பொதுவாக சூரிய பகவான் கடகராசிக்கு ஜூலை 17க்கு பிறகு ஆடி மாதம் தொடங்குகிறது. இந்த மாதத்தில் சூரியன் மற்றும் பிற கிரகங்களின் சஞ்சாரத்தால் 12 ராசிக்காரர்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு ஆடி மாதத்தில் உங்களின் சொந்த வளர்ச்சியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். இதன் மூலம் முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ராசியிலேயே உருவாகும் புதாத்திய யோகம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்குது. யோசித்து பேசக்கூடிய செய்யக்கூடிய செயல்களில் சிறப்பான வெற்றி கிடைக்கும். உங்களின் திட்டங்களுக்கு முழுமையான வெற்றிகள் கிடைக்கும். உங்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் அதற்கு மதிப்பு கொடுக்கவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்பவே நல்லது. கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை. கோவப்படுவதை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். உறவினர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் படிப்பிற்காக கடன் வாங்கும் நிலை உண்டாகலாம். வேலையில் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களுடைய ராசியில் சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகங்கள் கூடியிருப்பதால் மகாலட்சுமி யோகம் தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் இருக்குது அப்படியே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் ஜென்ம சூரியன் சஞ்சாரத்தால் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும். ஜூலை 16 முதல் உங்களுடைய ஒரு மாதம் வரையிலான காலம் உங்களுக்கு நீங்கள் உணர்ந்து நீங்கள் உங்களுடைய போக்கில் செயல்பட்டு வாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக கடகராசிக்காரர்கள் ஓரளவு திருப்தி தரக்கூடிய பணவரவுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய காலகட்டம். வீண் செலவுகள் எதுவும் நீங்கள் ஏற்படுத்துவதில்லை. விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு கொண்டாடுவாங்க. திருமண முயற்சி சாதகமாக முடியும். வழக்குகளில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படுவது இல்லை. கண்களில் சிறிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றம் ஏற்படக்கூடும். அரசியலேயே பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்திலும் பிரச்சனைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு லாபம் ஏற்படும். பற்று வரவில் பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணத்தை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வாரம். வேலையை சேர்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்பட போகிறது. திணிக்கண்ட பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கார். செவ்வாய் ரிஷப ராசியிலும் புதன் கடகராசியிலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிப்பதால் சுக்கிரன் கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் மீனத்தில் கன்னி உங்களுக்கு துலாம் கேது என கிரகங்கள் சஞ்சரிப்பதால் இந்த வாரம் வேறு கிரக மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு மகரம் கும்பம் மீனம் மேசம் ஆகிய ராசிக்காரர்கள் சந்திராசிரமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் கிரகங்களின் பாதிப்பு, சஞ்சாரம், கூட்டணி, பார்வையால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. பொதுவாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. ராசியில் பொறுமை, தொலைதூரம், வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். பேசும் வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கப்படுறதாக சொல்லப்படுது. செவ்வாய் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காரு. மேலும் சில சுப காரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தருகிறது. இழுபறியாக இருந்து வந்த சொத்து விவகாரங்கள் உங்களுக்கு நல்ல முடிவுகளை தரக்கூடியதாகவும் இருக்குது. பூர்வீக சொத்தில் இருந்த வில்லகங்கள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் புதன் 12ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகள் அக்கறை காட்டுவாங்க. பிள்ளைகளால் நல்ல பெயர் எடுப்பீங்க. வழக்கறிஞர்கள் வாத திறமையால் பொறுமையை ஏற்பாங்க. ஐடி ஊழியர்கள் கணிசமான வருமானம் பார்ப்பாங்க. குரு 11ஆம் இடத்துல இருக்காரு. வெளிநாட்டு பயணங்களால் வெற்றி அமையக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை வியாபார சம்பந்தப்பட்ட நல்ல வாய்ப்புகள் வீடு தேடி வருகின்ற ஒரு காலகட்டம். சுக்கிரன் 1ஆம் வீட்டில் இருக்காரு. குழந்தைகள் செல்வம் இல்லாத குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெண்களால் ஆதாயம் கிடைக்கும். சனி 8ஆம் இடத்துல இருக்காரு. வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்வீங்க. அலைச்சல் அதிகமாக இருக்கும். ராகு 9ஆவது இடத்துல இருக்காரு. நண்பர்கள் உதவியால் புதிய தொழில் தொடங்குவீங்க. பழைய இடத்துல உங்களுக்கு கடன் அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த பிரதோஷ வேளையில் சிவபெருமான முழு மனதோடு வழிபட்டு வாருங்க. இந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வேளையில் சிவன் கோவிலுக்கு சென்று உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்து பிரதோஷ வழிபாட்டை நீங்கள் அமர்ந்து பார்த்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். கடக ராசியை சேர்ந்தவர்கள் குறுகிய ஆதாயத்திற்காக நீண்ட கால நஷ்டத்தை தவிர்ப்பது அவசியம். பேராசை செய்ய வேண்டாம். இந்த வார தொடக்கத்தில் எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். நிலம், வீடு, சொத்து தொடர்பாக அவசர முடிவு எடுப்பதை தவிர்க்க வேண்டும். தொழில் மற்றும் வியாபார தொடர்பான குழப்பங்கள் உங்களுக்கு சூழல் நிலவும் என்பதால் முக்கிய முடிவு செய்வதில் நீங்கள் கவனம் தேவை. வெளிநாட்டு தொழில் வியாபார முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேர்வு அல்லது போட்டிக்கு தயாராகக்கூடியவர்கள் கூடுதல் கவனத்துடன் உழைக்க வேண்டியது அவசியம். இந்த வாரத்தில் வீட்டு சூழல் மற்றும் பணி சூழலை சமாளிக்க வேண்டியது உங்களுக்கு அவசியமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் வாரத்தின் பிற்பகுதிகள் சவால்கள் நிறைந்ததாக இருக்குது. காதல் துணையிடத்தில் தகராறுகள் ஏற்படலாம். திருமணத்தில் மனைவியின் உணர்வுகளை புறக்கணிக்காதீங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தா ஊதா, அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா 10. கடகராசிக்காரர்கள் இந்த பிரதோஷ பூஜையில் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து சிவன் கோவில் அமர்ந்து சிவன் வழிபாட்டை நீங்கள் கண்குளிர பார்த்து வாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.